கிரைஸ்தலோ பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஒரு எலியா என்ற ஒரு மனிதனை தேவ தூதனானவர் வந்து தட்டுகிறார். தட்டி எழுப்பி சொல்லுகிறார், எலியாவே, இந்த இடத்துல நீ ஏன் தேங்கி இருக்கிறாய்? இந்த இடத்துல ஏன் தங்கி இருக்கிறாய்? இது உன்னுடைய இடம் அல்ல, நீ செய்ய வேண்டிய வேலை அல்ல. நீ எழுந்து புறப்படு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஏதோ ஒரு இடத்துல தேங்கின நிலையில இருக்கிறீங்களா? தேக்க நிலை மாற வேண்டும் என்றால் நீங்க எழும்பி புறப்படுங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள். ஏதோ ஒரு வகையில நாம் தேங்கி விட்டோம் என்றால் யாருக்குமே பிரயோஜனப்படவே முடியாது. பாருங்க, ஏதோ ஒரு குட்டையில தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி நாற்று எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓடுகிற தண்ணி என்றால் அது நல்ல முறையில பயன்பாட்டுக்கு இருக்கும். ஆனால் தேங்கி நிற்கிற தண்ணி கொஞ்ச நாள்ல நாற்றம் எடுத்து பாசி பிடிச்சு அதுல துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில கூட எந்தெந்த பகுதியில தேக்க நிலை இருக்கிறதுன்னு பார்த்து அதை ஆராய்ந்து அதுல இருந்து இருக்கிற அடைப்புகளை எல்லாம் எடுத்து விட்டு தேக்க நிலை மாற வேண்டும் என்று இந்த நாளிலே ஒரு மனிதனை பார்த்து தூதன் சொல்லி அனுப்புகிறார். நீ எழும்பு, இங்கிருந்து பிரயாணப்படு. அப்படி என்றால் ஒரு கிணறை எடுத்துக்கொள்வோம். அந்த கிணற்றிலே தண்ணீர் ஒரு துளி கூட ஊற்று வரவில்லை என்றால், நின்று போய்விட்டால் இருக்கிற தண்ணீர் தேக்க நிலையில அடைந்து தேங்கி போய் துர்நாற்றம் வீசுவது போல அங்க இருக்கிற மனிதர்களுக்கோ அங்க இருக்கிற மிருக ஜீவன்களுக்கோ அது பயன் இல்லாததாய் மாறும். செடிகளுக்கு கூட ஊற்ற முடியாத அளவுக்கு மாறிவிடும். ஆகவே நாம் பயனுள்ள நிலைமையில இருக்க வேண்டும் என்றால், இந்த வருட கடைசியில நெருங்கி வருகிற நாம் 2026 முழுமையாய் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேக்க நிலையை மாற்றுவோம். உங்களுக்கான எனக்கான போக வேண்டிய பிரயாண தூரம் வெகு தூரம். நம்முடைய மனதில் இருக்கிற தேக்க நிலை, நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேக்க நிலை ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுக்கான விடுதலையை கர்த்தர் பெற வல்லவரா இருக்கிறார். எழும்பி புறப்படுவோம். செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். பாதுகாப்பு, சுகம், பலன் இந்த நாளில கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். பாதுகாப்பு கூட இருக்கட்டும். தேக்க நிலை மாறட்டும். விசாலமான ஒரு வாழ்க்கையை தருவீராம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you.